என் பேர் மணிகண்டன். இது கோம்பேரி நங்கிறது. இது இப்போ சுமார் ஒரு 5 ஏக்கரா இருக்கும். 5 ஏக்கர் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி மழை பெஞ்சதுலேருந்து இப்போ தண்ணி வந்து ரப்பி எங்கேயும் போக்குவரத்து எங்கேயும் போகாத அப்படியே கையில் இடுப்பறிக்க தண்ணி இருக்குது. அப்போ நெல் பயிர் இருக்குது அம்மன் பண்ணி இப்போ 5-6 மாதம் ஆயிடுச்சு. இப்போ அறுவடை காலம். இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி அறுக்கிற மாதிரி வந்துடுச்சு. அதனால மழை வந்தனால அதெல்லாம் வீணாயிடுச்சு. என்ன ஆச்சு? மழை தண்ணி வந்து ரப்பி தண்ணி நிச்சிருச்சு, போக முடியல இங்கே தண்ணி வெளியே. இப்போ அறுவடை முன்னாடி நெல் எங்களுக்கு இப்போ ஒரு 50 மூட்டை நெல் வீணாயிடுச்சு. ஒரு 50,000 செலவு பண்ணுங்க நிலத்துக்கு. வந்தால் ஒரு 1 லட்ச ரூபாய் பக்கம் வந்துருக்குங்க. அவ்வளோ ஊர் ஃபுல்லாக கடைசி வரைக்கும் போயிருக்கு. எத்தனை ஏக்கரா? அதெல்லாம் ஒரு 30 ஏக்கராவுக்கு மேலே இருக்கும். ஊரில் வந்து போனால இப்போ என்னால் எந்த விவசாயம் பண்ண முடியல. இப்போ தண்ணி வெளியே போகிறதுக்கு வந்து ஆஃபீஸில் சொல்லுங்க போக இது கோடி தண்ணி போனால் மட்டும் தான் போக முடியும். எங்களுக்கு வேறு பண்ணி இது பண்ண முடியாது. இப்போ எங்களுக்கு இவ்வளோ நஷ்டீடு ஆகிருக்கு. இப்போ கோரிக்கை இது கவர்மெண்ட்டை கேட்டுக்க வேண்டிக்கிறோம். நாங்கள் கோம்பேரி சேர்ந்தவங்க. சரவணம்மா. எங்களது நெல் பூரா வந்து முழு வடியில் மாறிடுச்சு. கிணறுங்கெல்லாம் இடிஞ்சு விழுந்துருச்சு. என்ன பிரச்சனை? எதுக்காக? மழை பெஞ்சு தான். ஆமாம், நஷ்டீடு. ஏரியெல்லாம் ரப்பி பாரு உடஞ்சிருச்சு. நாங்கள் ஏரி வர்றதுக்கு கூட முடியல. நெல் நாங்கள் வந்து 1/2 ஏக்கரா போட்டோம். 20,000 செலவாச்சு. அப்புறம் பூராமே எல்லாம் முழு வடியில் தான் இருக்குது. மழை தான் பெஞ்சு காரணம் தான். பூரா எல்லாம் ஜவுறு பாரு வருதுங்க பாருங்க. என்ன தண்ணி யூஸ் ஆகலையே. இதெல்லாம் அறுத்து பாருங்கெல்லாம் பாரு எல்லாம் அழிஞ்சிட்டு கிடக்குது. எல்லாம் தண்ணியில் முழுவி எல்லாம் அழிவிட்டு இருக்குது. பயிரே வந்தாச்சு. இந்த ஃபுல்லாக கோமேரி ஃபுல்லாகவே இப்படி இருக்குது. என்ன லாபம்? ஒரு சாப்பாட்டுக்காச்சும் விளைஞ்சி அனுப்புங்க, அதுவும் போச்சு. என் பேர் மணி. கோம்பேரி மிட்டரெட்டிலி சேர்ந்த கோமேரி ஊர். நாங்கள் விவசாயம் பண்ணுங்கிறது நெல் ஒரு 2 ஏக்கரா பண்ணோம். பூரா தண்ணி வந்து அடித்து பூரா பளிச்சுன்னு போச்சு. கிணறு ஒரே சமம். ஊர் பூராவும் நெல் பூரா அறுவடை பூராவும் நஷ்டீடு தான். பூரா பயிர் முளைச்சிக்கிச்சு. அவ்வளோதான். நான் எங்களுக்கு எல்லாம் இந்த ஏகமாக மழை பெஞ்சு ஜவுறு வந்து எல்லாம் பாரு தண்ணி போகுது பாருங்க. அப்படி தான் ஏரி நம்பி. அதனால தான் நஷ்டம். அதனால தான் எங்களுக்கு பூரா சோத்து கூட விளையிறதுக்கு இல்லை. பில்லு கூட ஆகாது. எல்லாம் மக்கி போச்சு போகிற. ஏன்னா 2 மழை அடி பூரா ஜவுக்கு வர்றது பூராவும் இது மேலே தானே வரணும் மழை தண்ணி பூராவும். அதனால் எல்லாருக்குமே நஷ்டம்தான். யாருக்கும் நஷ்டம் இல்லைன்னு சொல்கிறதுக்கெல்லாம் கிடையாது. பூரா கிணறு எல்லாம் ஒரே சமம். இது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னே அது மாதிரி வந்துச்சு. அப்போ கூட இவ்வளோ சேதம் இல்லை. இப்போ வந்து தான் சேதம், பயங்கரமான சேதம். அரசாங்கத்தில் எதோ இந்த நஷ்டீடு எதுனா எங்களுக்கு கொடுக்கணும். சோத்து கூட நெல்லே வெளியில் எங்களுக்கு நஷ்டீடு எதுனா கொடுக்கணுன்னு தான் கேட்குறோம்.